ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து மார்க் பண்ணி கொடுத்த இடம் வந்து 4 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம கால் வந்து உள்ளே போகாது, பாதி தான் உள்ளே போகும். அந்த பாதத்துக்கிட்ட வந்தோடனே இடிச்சிட்டு நிற்கும். அது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் மார்க் பண்ணிடுச்சு போல், போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் போல் 4 இன்ச் வச்சு தைக்கிறேன். ரொம்ப பெரிய பேண்ட்டு அந்த பொண்ணுக்கு. எனக்கு கட் பண்ணி தைக்கலாம் போல் இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், அது நீ ஸ்கூல் வேறு போகணும், அவசரத்துக்கு அவள் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு 2 தையல் வந்து போட்டு தரேன். அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டுக்கலாம், அவள் கடைக்கு வருவாள், அப்போ வேணால் வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி தரலாம் அப்படின்னு தான் இப்போ அவசரமாக தைச்சிட்ருக்கேன். நானும் லேட்டாக தான் எந்திரிச்சேன். காலையில் எந்திரிச்சேன்னு முதல் வேலையாக இதை தான் தைச்சி கொடுத்துருந்தேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அந்த நாளே கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸு மேலேயே தான் நம்மளோட கண் இருக்கும், உறுத்திட்டே இருக்கும். இது இப்படி இருக்கே, எப்படி நம்ம போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஒரு உறுத்தலாகவே இருக்கும் நாள் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸில். அதனால தான் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட வந்து நான் ஆல்ட்ரேஷன் வந்து வாங்கிடுவேன். பழைய துணியாகவே இருந்தாலும் அக்கா கொஞ்சம் தைச்சி கொடுங்கன்னா நான் கண்டிப்பாக தைச்சி கொடுத்துருவேன். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது இழுக்கும், இல்லை ஒரு மாதிரி டைட்டாக அந்த மாதிரி இருக்கும், லூஸாக அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்காது இந்த பிள்ளைகளுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே ஸ்கூல் ட்ரெஸ் வந்து நான் வாங்கி தைச்சிருவேன். இல்லை பழைய துணி தைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ண மாட்டேன். இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் தைச்சி கொடுத்துருவேன்.